அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் காலத்தில் பணப்புழக்கம், பறக்கும் படை, அதிரடி பறிமுதல் இந்த மாரி செய்திகள தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த செய்திகளுக்கு பின்னாடி இருக்கும் அரசியல் என்ன என்பது குறித்து பேசுவதற்கு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவங்க இருக்காங்க. டாக்டர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவங்க இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் விஷ்ணு. சார் தேர்தலில் காலகட்டம் இந்த காலகட்டத்துல வேட்புமனு தாக்கல்லாம் தொடங்கிருச்சு. ஆமா. பரப்புரைகள்லாம் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. அதே சூழல்ல பறக்கும் படையோட அதிரடி நடவடிக்கைகளும் நடக்குது. டூரிஸ்டா வந்தவங்கட்ட காசு வாங்கி அத செக் பண்ணி திருப்பி ஆமா. குடுக்குற சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல பல இடங்கள்ல பணம் போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற புகாரும் தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன? இதான் 2016 தேர்தல் என்ன எந்த அளவுக்கு பணப்புழக்கம் நடந்தது, எந்த அளவுக்கு பணம் வந்து பரிமாறப்பட்டது, எந்த அளவுக்கு மக்களுக்காக, வாக்குக்காக பணம் குடுத்தார்கள். இதை பத்தி நான் விரிவாக ஒரு ஸ்டடி பண்ணி, அத ஃப்ரண்ட்லைன் இதழ்ல பப்ளிஷ் பண்ணி, அதற்கு ஒரு தேசிய லெவல்ல ஒரு அவார்டு கூட வாங்குனேன். அப்பதான் நம்மளுடைய இந்த இந்த திருமங்கலம் ஃபார்முலா, அதுக்கு முன்னால ஆண்டிப்பட்டி ஃபார்முலாலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் அதை தாண்டி ஒரு அதெல்லாம் இந்த பை எலக்ஷன்ல நடந்த அந்த சமயத்துல தான் நடந்த விஷயங்களா இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி தேர்தல்ல பணம் இந்த அளவுக்கு பரிமாறப்படுகிறது என்பதுக்கான ஒரு சான்றோட செய்த ஒரு விஷயம் என்பது நான் 2016 தேர்தல்ல தான் நான் ஸ்டடி பண்ணேன். ஆனால் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கின்ற விஷயம் கிடையாது. இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தக்கும் இருக்கின்ற விஷயமா இருக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் ஒரு எம்எல்ஏக்கானாலும் சரி, இல்லைனால் எம்எல்ஏ ஆனாலும் சரி, எம்பி தேர்தலுக்கானாலும் சரி செலவு பண்ண முடியும்னு இருக்கிறது. ஆனால் அதனுடைய அந்த விஸ்தீர்ணம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு எம்பி தொகுதின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 எம்எல்ஏ தொகுதிக்கான இடங்கள் இருக்கின்ற தொகுதியா இருக்குது. மினிமம் ஒரு 5 எம்எல்ஏ தொகுதி இல்லைன்னா 6 எம்எல்ஏ தொகுதி. அது நகரப்புறங்கள்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஒரு காம்பாக்ட் ஏரியாவா இருக்கும். சென்ட்ரல் மெட்ராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகச்சிறிய சின்ன ஒரு கான்ஸ்டிட்யூன்சி. அதே நீங்க திருவள்ளூரோ இல்லைன்னா ராமநாதோ எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய கான்ஸ்டிட்யூன்சி. இது நான் எதுக்கு இந்த சைஸ் பத்தி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு வாக்காளர்களையும் சந்திக்க வேண்டும். அது ஒரு 2000 பூத் இருக்குங்க. ஏறத்தாழ ஒரு எம்பி கான்ஸ்டிட்யூன்சில 2000 பூத் இருக்கும். 2000 பூத்லயும் அட்லீஸ்ட் ஒரு 1000க்கு கிட்ட நபர்கள் இருப்பார்கள். வாக்காளர்கள் இருப்பார்கள். அப்ப இத்தனை நபர்களை நீங்க சந்திக்க வேண்டும் என்றால், நீங்க ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கிறது 12,000 கிராமங்கள் என்று கூறுவார்கள். அந்த 12,000 கிராமம் டிவைடட் பை 39 போடுங்களேன். அப்ப டிவைடட் பை 39 போட்டீங்கன்னா 39 வேட்பாளர்கள் ஒரு மினிமம் இது வச்சு பாத்தீங்கன்னா கூட எந்த அளவுக்கு எந்தெந்த கிராமம் அது கிராமம் இது வில்லேஜ் மட்டும் தான் சொல்றோம். இது அதை தாண்டி சின்ன சின்ன குடியிருப்புகள் இருக்கும், காலனிகள் இருக்கும். இந்த இடத்துக்கெல்லாம் போனோம். இந்த இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு எதற்காக காசு வேணும்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோலுக்கு காசு வேணும் இல்லையா? இவ்வளவு பெரிய ஏரியாவுக்கு நீங்க போய் அது நீங்க ஒரு வண்டியில போக முடியாது. அது தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறது ஒரு 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 கான்வாய் சைஸ் சொல்லி இருக்கிறது. 40 வண்டி 50 வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா அது எல்லாம் கணக்குல வந்துடும், அவ்வளவுதான். இது ஒரு 5 வண்டி 6 வண்டியில போவாங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கா போய் கிராமம் போய் எல்லா கிராமங்களையும் போட்டு அனைவரையும் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு கிடையாது. பட் இருந்தாலும் எல்லா கிராமங்களுக்கும் இப்போ சென்றுதான் ஆக வேண்டும். அப்போ அது ஒண்ணு. இதை தாண்டி பிரச்சாரம் போய்க்கொண்டே இருக்கணும் இல்லையா? எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் போய்க்கொண்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கான ஒரு 5 வண்டிக்கு இல்லைன்னா 6 வண்டிக்கான பெட்ரோல் செலவு. அப்புறம் பாக்கி நீங்க ஒரு ஏரியாவுக்கு போறீங்கன்னா, பாக்கி இருக்கின்ற அனைத்து ஏரியாக்களுக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்க பிரச்சாரத்துக்கு போணும். இப்போ 30 நாள் பிரச்சாரம், 40 நாள் பிரச்சாரம்னு பாத்தீங்கன்னா, அதற்கு ஒரு மினிமம் அமௌண்டா ஒரு நாள் ஒரு 100 லிட்டர் டீசலோ, பெட்ரோலோ வச்சுக்கங்க. 100 இன்டூ 100ன்னு வச்சுங்களேன். அதான் இன்னைக்கு இருக்கிற ரேட்ல ஒரு வண்டிக்கான பெட்ரோல் மட்டும் இல்லை என்றால் டீசல் மட்டும் வருகின்ற செலவுன்னு பாத்தீங்கன்னா 100 into 100. அப்புறம் டிரைவருக்கான செலவு இருக்கிறது. யாரும் இப்போ சாதாரணமாக கட்சி தொண்டர்கள் தான் ஓட்டுறது. அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் தன்னுடைய வேலையை விட்டு இல்லை என்றால் கூலியை விட்டு இங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாச்சும் நீங்க செய்ய வேண்டும் இல்லையா? அது ஒண்ணு. அதை தாண்டி இது பிரச்சாரத்துக்கு அந்த மைக் ஆனாலும் சரி, மைக் செட் வாடகைக்கு எடுக்கிறதுனாலும் சரி, இல்ல மேடை அமைக்கிறதுனாலும் சரி, இந்த மாதிரியான எவ்வளவோ விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் செய்ய வேண்டியதா இருக்கிறது. நீங்க ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகும்போது உங்களுக்கு அட்வான்ஸா ஒரு பைலட் போய் அங்க அந்த விஷயங்களை கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்களுடைய வண்டி செலவு. அப்ப என்னை பொறுத்தவரையில நீங்க பாத்தீங்கன்னா எப்படியுமே ஒரு இந்த பிசிக்கலாவே ஒரு 30 டீம் 40 டீம் ஒரு ஒரு சீரியஸ் எம்பி கேண்டிடேட்காக வேலை செய்து கொண்டு இருக்கும்.
இந்த 30 டீம் 40 டீம் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்காது. அவர்கள் வந்து ஒவ்வொரு கிராமமாக சென்று அவர்கள் வந்து ஒவ்வொரு வேலைகளை வந்து செய்து கொண்டிருப்பார்கள். இப்போ ஒரு எம்பி வந்து இப்போ ஒரு தொகுதியினுடைய ஒரு வெஸ்ட்ல போய் நின்னு இன்னைக்கு பிரச்சாரம் பண்றான்னு வச்சுக்கங்களேன். அப்ப நார்த், சவுத், ஈஸ்ட், சென்டர்ன்னு இருக்கு இல்லையா? இந்த பகுதிகளில் வந்து இவர்கள் வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள். போய் அது ஹவுஸ் டு ஹவுஸ் விசிட் ஆனாலும் சரி, இல்ல நடுவுல வந்து ஒரு பைக் ராலி நடத்துவாங்க. இல்லை என்றால் சைக்கிள் ராலி நடத்துவாங்க. இதுக்கெல்லாம் பணங்கள் தேவை. ஒண்ணு ஆர்கனைஸ் பண்ணணும். ஆட்களை ஆர்கனைஸ் பண்ணணும். அது எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட்டுக்கு போக வேண்டும் என்று இருக்க வேண்டும். அப்ப இதுக்கு எல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் காசு தேவைப்படுகிறது. அப்போ ஒரு நாளைக்கே வருகின்ற செலவு என்று பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் அமௌண்ட் போட்டா கூட ஒரு 5,00,000 இருந்து 6,00,000 ரூபாய் வந்து மினிமம் இந்த வேலைகளுக்காக செலவாகக்கூடிய ஒரு நிலையை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்குல வந்து அவர்கள் தினமும் வந்து அந்த கணக்கு வந்து எழுத வேண்டும். எழுதி அத வந்து சரிபார்க்க வேண்டும். சரிபார்த்து வந்து சப்மிட் பண்ணிருவாங்க. அதுக்கும் இங்க ஃபீல்ட்ல எவ்வளவு செலவாகுது அதுக்கு ஒரு சம்மந்தமே இருக்காது. இது ஒரு பக்கம். அடுத்ததாக நீங்க எந்த ஊருக்கு போனாலும் ஆரத்தி எடுப்பாங்க. இந்த ஆரத்தியில தான் மக்களுக்கும் புரிஞ்சு விட்டுது. நீங்க வந்து ஆரத்தி போட்டா நீங்க காசு போடணும்னு இருக்கு. ஆனா காசு அங்க வந்து போட முடியாது. ஏனென்றால் இந்த பறக்கும் படையினுடைய அந்த வீடியோ வந்துட்டே இருக்கும். அந்த வீடியோ இருக்கிறதுனால வந்து போட முடியாது. அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல கூட அந்த வேட்பாளர அறிவுறுத்தினார். ஆரத்தி ஆமா. தட்டில் கவனம் தேவை. சின்ன பிள்ளைத்தனமா பண்ணக்கூடாது அப்படின்லாம் அட்வைஸ் அதான், பண்ணாரு. அதான். ஆனால் அதற்கு முன்னையோ பின்னையோ நீங்க போய் அங்க காசு குடுத்துதான் ஆகணும். அது அது இத பாருங்க. தட்டுல போடுறது வந்து வாடிக்கையான விஷயமா இருக்கிறது. நம்மளுடைய ஒரு கல்ச்சரா இருக்கிறது. நீங்க ஆரத்தி எடுத்துட்டு நீங்க வந்து காசு போட முடியாதுன்னு சொன்னா அது அது நடக்காத விஷயம். இப்போ வந்து ஒரு 10 பேர ஆரத்திக்கு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. அது 10 பேர் மட்டும் போட மாட்டான். 50 பேர் போடுவான். இல்லைங்களா? ஒரு இடத்துல வந்து ஒரு 5 பேர செலக்ட் பண்ணீங்கன்னா, அது 10 பேர் போடுவாங்க. அப்ப அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து எக்கானமி பெரிய பிரச்சனையா ஆகுது. எல்லா இடத்துலயும். நீ அடுத்தது வந்து இப்போ முன்னாடி எல்லாம் ரூ. 100 போடுவாங்க. ரூ. 20ல தான் நான் ரூ. 20 வந்து பார்த்திருக்கேன். 96 தேர்தல்ல அதுதான் நான் தமிழ்நாட்டுல விரிவாக நான் பார்த்த முதல் தேர்தலா இருக்கிறது. அந்த 96 தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 20 ரூ. 10 கூட நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்ப வந்து அது 500 போன தேர்தல்ல 500 மாறிவிட்டது. 500 கூட போடலன்னா, அது வந்து ஒரு எம்பி கேண்டிடேட்க்கு அது அழகு கிடையாது என்ற அளவில் தான் இருக்கிறது. அப்ப இந்த இந்த ஒரு செலவு இருக்குது. அது தாண்டி அதாவது ஒண்ணு வந்து அது எம்பியுடைய செலவே. அதாவது பிரச்சாரத்தினுடைய செலவு. பிரச்சாரத்துக்கு மேடை அமைக்கிறது, இவர் சென்று பிரச்சாரம் செய்கிறது, அதை இவருடைய டீம் சென்று பிரச்சாரம் செய்கிறது. அதை தாண்டி வந்து இந்த சைக்கிள் ராலி, இந்த அ பைக் ராலி இந்த மாரி விஷயங்கள் செய்யறதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நீங்க வைக்கணும். அதே மாரி ஒவ்வொரு வில்லேஜுக்கு போகும்போதும், இல்லை என்றால் ஒவ்வொரு தெருவுக்கு போகும்போதும் வந்து இந்த மாரி மக்கள் வந்து நிற்பார்கள். அவர்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் குடுக்க வேண்டியதா இருக்கிறது. அது வந்து அந்த தருணத்தில் குடுக்க மாட்டார்கள். இப்ப இந்த பறக்கும் படைகள்லாம் இருக்கிறதுனால, அதே மாரி ஒரு அ அ எலக்ஷன் கமிஷனோட டீம் இருக்கிறதுனால. இதை தாண்டி அடுத்த செலவு தான் இப்ப புதிதாக வந்திருக்கிறது. இந்த ஒரு ஒரு 10 வருட காலத்துல தான் இந்த சோசியல் மீடியா செலவு. இப்போ வந்து நீங்க ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு நீங்க வந்து அதை வந்து படம் பிடித்து நீங்க வந்து அது காட்சிகளாக எல்லா இடத்துலயும் வர வேண்டும். இப்போ ஒரு சோசியல் மீடியா கிடையாது. இப்போ ட்விட்டர்ல வந்தா என்ன மாரி கிழவன தான் பார்ப்பானுங்க. உங்கள மாரி இளைஞர்கள் பார்க்கணும்னா அது இன்ஸ்டால தான் வரணும். அப்படி இருக்கு இல்லையா? அப்புறம் WhatsAppல போடணும். இதற்காக நீங்க வந்து WhatsApp ஆக்சஸ் பண்ணணும். அவர்களுடைய WhatsApp நம்பர்கள் அந்த தொகுதியில் இருக்கிற WhatsApp நம்பர்கள் எல்லாம் நீங்க ஆக்சஸ் பண்ணணும். அந்த WhatsApp குரூப்ஸ்க்கு நீங்க அனுப்ப வேணும். அப்ப இதற்கு அடுத்ததாக ஒரு டீம் வந்து தயார்பட வேண்டியதா இருக்குது. அதாவது ஷூட் பண்றதுக்கு ஒரு டீம் தேவைப்படுகிறது. இதை வந்து புஷ் பண்றதுக்காக இன்னொரு டீம் போஸ்ட் தேவைப்படுகிறது. ப்ரொடக்ஷன் பண்ணி, அத அவங்களோட அந்த ஆமா, சிம்பிள் கிம்பல்லாம் சேர்த்து மானே தேனே பண்ணி, கலர் பொடியெல்லாம் தூவி, அவங்க பார்க்கும் விதத்தில், அவர்களை கவரும் ஆமா, விதத்தில் அதை ஆமா, அன்ஆர்கனைஸ்ட் ஆடாக மாற்றுவதற்கும் ஒரு பெரிய ஆமா. டீம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஆமா. இது அடுத்த செலவு. இது 3வது வகையான செலவு. அது ஃபர்ஸ்ட் செலவு வந்து கேண்டிடேட்க்கான செலவு. அடுத்து வந்து மக்களுக்கு போகும்போது குடுக்குற செலவு. அது போகும்போதே வந்து பேர் வைக்கிறது, அதுக்கெல்லாம் அதுக்கு சேர்த்து காசு தேவைப்படுகிறது. நீங்க வந்து பேர் வச்சுட்டு அப்படியே கடந்து போயிற முடியாது. அது பிறகு வந்து நீங்க ஏதோ ஒரு அமௌண்ட் அங்க குடுக்கணும். அதே மாரி ஏதோ ஒரு இந்த அ டைம்ல வந்து பெரிதாக வந்து விழாக்கள் இருக்கக்கூடாது. இருந்தால் நீங்க அங்க போனீங்கன்னா, அதுக்கு தேர்தல் ஆணையம் பின்னாலேயே வரும். இதெல்லாம் இருக்குது. அப்படி இருந்தால் கூட விழாக்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. கல்யாணம் ஆனாலும் சரி, கருமாரியானாலும் சரி, புது இது வயசுக்கு வர்ற இது இந்த 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 மாரி ஆயிரக்கணக்கான செரிமனிஸ் வந்து ஒரு தொகுதியில் நடக்கும். இதுக்கெல்லாம் போய் நீங்க கைய வீசிட்டு போயிரலாம், வந்துரலாம். ஏன்னா டீம் இருக்கு. பறக்கும் படை கூட இருக்கும். ஆனால் அதை தாண்டி வந்து அ இன்னொருத்தர் வந்து கூட வர்றவர் வந்து காசு குடுத்து தான் ஆகணும். நீங்க கல்யாணத்துல போய் சாப்பிட்டு சும்மா வர முடியாது. அப்போ அந்த ஃபங்ஷன்ஸ்க்காக ஒரு அமௌண்ட் நீக்கி வைக்க வேண்டும். அப்ப இதையெல்லாம் தாண்டி அடுத்தது வந்து உங்களுக்கான இந்த இந்த கொடிமரங்கள் பப்ளிசிட்டி மெட்டீரியல்.
அந்த அந்த ட்ரெடிஷனல் பப்ளிசிட்டி மெட்டீரியல் நாம் இன்னும் விடல. அது துண்டு பிரசுரமானாலும் சரி, இல்லை என்றால் பத்திரிகைகள் கொடுக்கின்ற விளம்பரங்கள் ஆனாலும் சரி, இல்லை என்றால் கொடிக்கம்பங்கள் வைக்கிறதானாலும் சரி, இல்லை என்றால் போஸ்ட் அடிக்கிறதானாலும் சரி, இதெல்லாம் போஸ்ட் அடிச்சு, இல்லை என்றால் செவரொட்டிகள் அடிக்கிறது, இல்லை என்றால் இதே மாதிரி இந்த வெள்ளை அடிச்சு அது மேல வந்து சிம்பல் வரைகிறது, இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் பல இடங்களில் தடை செய்திருக்கிறது. ஆனால் வந்து அந்த ஹவுஸ் ஓனருக்கு அதற்கான இது இருக்கிறது. அவர் பெர்மிஷன் கொடுக்கலாம். என்னுடைய வீடு, என்னுடைய மதில், இதுல வந்து திமுக போட்டுக்கலாம், அதிமுக போட்டுக்கலாம்னு கொடுத்தீங்கன்னா அது ஒண்ணு இருக்கிறது. அப்ப செலவு என்று பார்க்கும்போது ஒரு கேண்டிடேட்டுக்காக ஒரு எம்பி தொகுதியில வந்து தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு எம்பி தொகுதியில ஒரு 1.5 கோடி 2 கோடி என்பது வந்து ஒரு சாதாரண விஷயமா இருக்கிறது. நான் ரொம்ப ரொம்ப குறைவா சொல்றேன். ஆனால் இன்று இருக்கின்ற நிலைமையில வந்து பல இடங்கள்ல வந்து இது அடுத்ததா கடைசியாக வந்து காசு ஓட்டுக்கு காசு கொடுக்கிறது. அது இப்போ எல்லா இடத்துலயும் வந்து இந்தியால எல்லா இடத்துலயும் பரவலா வந்த ஒரு விஷயமா இருக்கிறது. ஒரு அமௌண்ட் வந்து குடுத்துடுறாங்க. ஜாதியை காசாவோ, தாண்டி மதத்தை பொருளாவோ, கிஃப்டாவோ, கிஃப்ட் அதான் பாக்ஸாவோ அது மாரி அதான் பல்வேறு ஒரு காலத்துல பரிணாமங்கள் அது அடைஞ்சுகிட்டே இருக்கு. ஆமா. குக்கர் குடுத்தாங்க. குக்கர் பிரச்சாரத்துக்காக ஆர்கே நகர்ல வந்து எல்லா வீட்லயும் வந்து 4 குக்கர் வந்து நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். ஏறத்தாழ அதே மாரி ஒரு விஷயம். உங்களுடைய சிம்பல் உதயசூரியன் வந்து இது உதயசூரியன் எடுத்து குடுக்க முடியாது. ரெட்டலை குடுத்தா செருப்பால அடிப்பான். அது அது மட்டும் குடுத்தீங்கன்னா ஒரு ரெட்டலை பிச்சு குடுத்தீங்கன்னா செருப்பால அடிப்பான். ஆனால் அதே நேரத்துல வந்து அந்த கம்யூனிட்டீஸ்க்கு வந்து ஏதாச்சும் செய்ய வேண்டும். அது பொருளாக செய்வார்கள். பல இடங்கள்ல வந்து இந்த தேர்தலுக்கு முன்னால அதாவது மாடல் கோடுக்கு முன்னால வந்து கபடி போட்டி, கிரிக்கெட் போட்டியெல்லாம் நடத்தி அதுக்கு வந்து அனைவருக்கும் வந்து பரிசு கொடுப்பார்கள். அப்ப எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து மினிமம் அதாவது ஒரு கம்யூனிஸ்ட் கேண்டிடேட் ஆனால் கூட அவர்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1.5 கோடி, 2 கோடி வந்து செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. அது கட்சியிலிருந்து செலவு பண்ணக்கூடிய அந்த வழிகளும் இருக்கிறது. கட்சி வேணா எந்த அளவுக்கு வேணாலும் செலவு பண்ணலாம். அந்த கேண்டிடேட்டுக்கு மட்டும் தான் அந்த கேப் வருது. ஆனால் பல இடங்கள்ல வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போது தான் இந்த ஈக்குவேஷனே மாறுது. இது வந்து 1,00,000 1 கோடி 2 கோடின்றது மாறி அது வந்து 12 கோடி 20 கோடின்னு மாறிடும். என்றால் நீங்கள் எத்தனை எத்தனை நபர்களுக்கு காசு கொடுப்பீர்கள்? அது அடுத்த கேள்வியா இருக்கிறது. நீங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு தான் காசு கொடுக்குறீங்க. எல்லாத்துக்கும் கொடுக்கல. 100% நீங்க வந்து எங்கேயும் காசு கொடுக்குறது யாருமே வந்து ஒரு எம்பியுமே வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. 100% ஒரு கான்ஸ்டிட்யூன்சிலயும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்ப தேர்ந்தெடுக்கிற நபர்கள்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த செல்வந்தர்கள் எல்லாம் விட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோச் இருக்கிறது. இல்லை என்றால் இந்த ஏரியால நம்ம வீக்கா இருக்கிறோம். இந்த ஏரியாவில் இருக்கின்ற ஒரு 10,000 ஃபேமிலிஸ் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. இல்லாட்டா 1,00,000 ஃபேமிலிஸ் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து ஒரு ரூ. 500 என்ற அந்த அமௌண்ட்டை வந்து மாற்றி வைப்பார்கள். இது வந்து சில தேர்தல் சில இடங்கள்ல வந்து 2,000 வரையெல்லாம் போயிருக்கு. போன தேர்தல்ல வந்து ஒரு கேண்டிடேட் ஜெயிச்சு வந்த கேண்டிடேட் வந்து 2,000 கொடுத்திருக்காரு என்றெல்லாம் பேச்சுக்கள் வந்து அடிபட்ட வண்ணம் இருக்கிறது. அது வாங்கினவங்களும் சொன்னாங்க. இதுதான் திருமங்கலம் ஃபார்முலா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா 100% ஆளுகளுக்கு வந்து 500 ரூபாய் கொடுத்தாங்க. 2009 வந்து கொடுத்தாங்க. அதுலதான் அழகிரியினுடைய பேர் கெடுது. திமுகவினுடைய பேர் அதுலதான் கெடுக்குது. ஆனால் அதுக்கு முன்னால வருகின்ற ஆண்டிப்பட்டி தேர்தல் ஜெயலலிதா நின்ன தேர்தல்ல தான் முதல் கட்டமாக இந்த 100% நபர்களுக்கு வந்து காசு கொடுக்கின்ற ஒரு தேர்தலாக அது இருந்தது என்று நாம் மறந்துவிட முடியாது. அப்போ இந்த சாதாரணமான இந்த செலவுகள் இருந்ததுன்னா அது வந்து 1.5 கோடி 2 கோடியில் நின்றுவிடும். ஆனால் நீங்க வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டும் என்றால் அது நிச்சயமாக ஒரு 10, 12 கோடி வந்து அதற்கு மட்டுமே நீங்க வந்து செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். இதுதான் எக்கானமிக்ஸா இருக்கிறது. இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க வந்து எம்பி ஆனா ஒண்ணும் பெருசா ஒண்ணும் சாதிக்க முடியாது. அங்க போயிட்டு இதெல்லாம் யூ கேனாட் ஏர்ன் இட் பேக். அது ஒரு விஷயமா இருக்கிறது. 70 முதல் 95 லட்சம் ஒரு வேட்பாளருக்கு அதிகபட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு வரைமுறையை தேர்தல் ஆணையம் குடுத்திருக்கு. ஆனா நீங்க சொல்றபடி பிராக்டிகலா களத்தில் பார்க்கும்போது, அது எந்த கட்சி வேட்பாளர் ஆனாலும் சரி, அவருடைய அடிப்படை தேவையான அந்த கேம்பெயின முன்னெடுக்க போற அந்த விஷயத்த கால்குலேட் பண்ணாலே, அதுவே 1 கோடியை தாண்டுகிறது. ஒரு ரொம்ப பேசிக்கா மினிமம் மார்ஜினல் ஆமா, பிரைஸ் ஆஃப் அ கேண்டிடேட்ஸ் ஆமா, எக்ஸ்பென்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, அவ்வளவு வருது. இது போக தலைவர்கள் வரும்போது அங்கு நடக்கும் சிறப்பு கவனிப்புகள், ஆமா. அவருக்கான சிறப்பு வரவேற்புகள், அலங்கார தோரணங்கள் அதுவும் ஆட் ஆன் ஆகுது. இது போக கேண்டிடேட்ஸோட இந்த மணி ஃப்ளோ ஃபார் வோட்ஸும் அதிகரிக்குது. இந்த இடத்துல இப்ப ஜிபே மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பணம் பெறும் வசதி, பணத்தை வாங்கிக் கொள்ளும் வசதியும் டெவலப் ஆயிருக்கு. எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட்னா, இப்போ இவ்ளோ காசு செலவு பண்றாங்க, இவ்ளோ கேஷ ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இது பண்றாங்கன்னும்போது, அதே நேரத்துல கட்சிகள் என்ன சொல்லுது, நாங்க வேட்பாளர்கள படித்தவர்களா நிறுத்துறோம், பண்பாளர்களா நிறுத்துறோம், டாக்டரேட்ஸ் நிறுத்துறோம்னு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கும் ஏறக்குறைய அனைத்து கட்சி வேட்பாளர்களுமே நல்ல ஆமா. பண்பட்ட அறிவு, படித்தவர்கள், முனைவர்கள், வழக்கறிஞர்கள் பல்வேறு பின்புலத்துல இருந்து வராங்க. இவ்ளோ பின்புலத்துல இருந்து வரும்போதும் கூட அந்த பணத்தை நம்பித்தான் தேர்தலை சந்திக்கிறதா இன்றும் கட்சிகள்? நல்ல கேள்வி தம்பி. இது வந்து இப்ப வந்து ஒரு வேட்பாளர் இருக்காரு.
நான் காசே கொடுக்க மாட்டேன், 5 பைசா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பப்ளிக்கா பேசுறாரு. ஆனால் அந்த ஏரியால இருக்கின்ற செல்வந்தர்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் வந்து காசு வந்து அவருக்கு கொட்டி வழங்கி கொண்டிருக்கிறதாக என் நண்பர் ஒருத்தர் கூறினார். அ எ நான் அது ட்விட்டர்ல கூட ஒரு பதிவு போட்டிருக்கேன். போற இப்ப இப்ப இதே ஸ்பீட்ல போச்சுன்னா, ஒரு 50 to 60 குரோர்ஸ் வந்து இதுலயே பார்த்துருவாருன்ட்டு. அப்ப இதுல வந்து நீங்க வந்து குடுக்கல என்றால், அது அது வந்து மற்றவர்கள் குடுக்கவில்லை என்றால், ஆ நல்ல ஒரு அமௌண்ட் வந்து தேறிடும். அது எண்ட் ஆஃப் தி எலக்ஷன் இப்படி இருக்கின்ற கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. அதாவது முக்கியமான ஒரு கட்சியினுடைய ஒரு இது எடுத்துக்கொண்டு, அ தேசிய கட்சின்னா ஒண்ணும் பெருசா ஒண்ணும் தமிழ்நாட்டுல ஒண்ணும் எதிர்பார்க்கிறது இல்ல. அதனால வந்து நாம என்ன பண்ணிடலாம், கலெக்ஷன்ல இறங்கிடலாம்னு சொல்லிட்டு கலெக்ஷன்ல இறங்குகின்ற நபர்களும் இருக்கிறார்கள். அ இது மக்கள் வந்து இதுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. இல்ல அதுக்கெல்லாம் ஓட்டு போடலாங்க. ஆனால் அது வந்து ஏதோ ஒரு உரிமை தொகையாக மக்கள் வந்து கண்டு கொண்டுள்ளார்கள். எப்படி மகளிருக்கு ஒரு உரிமை தொகை வந்து திமுக கொடுக்கிறதோ, அரசாங்கம் கொடுக்கிறதோ, ஏறத்தாழ அதே மாதிரி ஒரு உரிமை தொகையாக மக்கள் இதை காண்கிறார்கள். ஒரு அன்பளிப்பாக மக்கள் காண்கிறார்கள். அது ஒரு லஞ்சமாக நீங்க பேசுனீங்கன்னா, நிச்சயமாக லஞ்சமாக காணவில்லை. அதான் பல இடங்கள்ல கமல்ஹாசன் கூட போல தேர்தல்ல பேசினாரு. நீங்க இது ரூ. 500 ரூபாய்க்காக, ரூ. 1000 உங்களுக்கு இருக்கின்ற அந்த அந்தஸ்தை கலந்து விடார்கள். உங்களுடைய இது உரிமைன்னு எல்லாம் பேசினாரு. அதெல்லாம் ஒண்ணும் எடுபடல. இனி கடைசியா இன்னொரு விஷயம் இருக்குது. அதை நான் குறிப்பிடவில்லை. ஏறத்தாழ 2000 பூத் இருக்குன்னு நான் சொன்னேன். அந்த 2000 பூத்ல வந்து பூத் ஏஜென்ட் தேவைப்படுது இல்லையா? அதுல வந்து அந்த பூத்துக்குள்ளால் இருக்கிறவர்கள் ஒரு 3 பேரு. அதாவது உங்களுடைய கட்சிக்கு ஒருத்தர், அப்புறம் ஏதோ இண்டிபெண்டன்ட் நீங்க போட்டிருப்பீங்க. முக்கியமான கட்சிகள் வந்து டெஃபினட்டா 1 2 இண்டிபெண்டன்ஸ் போடுவாங்க. அந்த இண்டிபெண்டன்ஸ்க்காக நீங்க வந்து என்ன பண்றீங்க, அவர்கிட்ட சொல்லி இந்த மாரி அவர்களுடைய இடத்தில் வந்து ஒரு 2 நபர்களை நீங்கள் போட்டு வைப்பீர்கள். அப்போ அட்லீஸ்ட் ஒரு பூத்துக்கு வந்து 2ஓ 3ஓ நபர்கள் வந்து இருப்பார்கள். அப்ப 2000 பூத்துக்கு எடுத்தீங்கன்னா, அது வந்து 6000 பேர் வந்து தேவைப்படுகிறார்கள். இது வந்து நிச்சயமாக நீங்க காசு குடுத்து தான் ஆகணும். காலங்காத்தால இருந்து 7 மணியில இருந்து நைட்டு இந்த 3 6000 முறை. பேத்துக்கும் ஆமா. ஸ்டார்ட்டிங்ல இருந்து முடியிற வரைக்கும் இந்த 6000 ஆமா, பேத்துக்கான 3 வேள சாப்பாடோட சேர்த்து, ஆமா. ஓட்டு பதிவு பண்ணும் அலுவலரையும் பார்த்து, பார்த்து விழுந்து, விழுந்து கவனிப்பதற்கு அதான். அவர்களையும் அந்த ஒரு போலிங் பூத்துக்கு 10 ஆபீசர்ன்னு கணக்கு பண்ணா, அதோட செலவையும் இவர்கள் ஆமா. சேர்த்து எடுத்துக்கிறாங்க. ஆமா. அது எல்லா கேண்டிடேட்டும் சேர்த்து பண்ணிருவாங்க. வ பு ம பூத் இருக்கிற நபர்களுக்கு. இது இது ஒரு பக்கம். அப்புறம் வெளிய இருப்பாங்க இல்லையா? நீங்க வந்து ஒரு கடை மாரி ஒரு செட்டப்ப போட்டு, அதுல ஒரு 4, 5 பேர் மினிமம் தேவைப்படுறாங்க. ஏன்னா, அது ரொட்டேஷன்ல தான் பார்க்க முடியும். கூட்டம் வந்துட்டு இருக்கும். அவங்க வந்து அவர்களுக்கு ஸ்லிப் எழுதி குடுக்கணும். பூத் ஸ்லிப் எழுதி குடுக்கணும். அவங்க உடனே குடுப்பாங்க. இந்த பக்கம் ஒரு 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 சைடுல மட்டும் இருந்தா பத்தாது. 2 சைடுலயும் இருக்க வேணும். அப்ப இந்த மாரியான பல கட்டாயங்கள் இருக்குது. அப்ப இதுக்கே வந்து ஒரு பூத்துக்கு வந்து அமித்ஷாவினுடைய ஒரு கணக்கு என்னென்றால், நீங்க ஒரு பூத்துக்கு வந்து ஒரு 150 பேர நீங்க வந்து பிடித்தால் மட்டும் தான், எந்த ஒரு இடத்திலயுமே வந்து நாம கால் ஊன்ற முடியும்னு. அதுல 150 பேர்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 20, 25 பேர் வந்து கட்சியில வேலை செய்றவனா இருக்கணும். அதாவது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும். அது ஆக்டிவ் ஒர்க்கர் கிடையாது. இந்த மாதிரியான டைம்ல வந்து ஒரு பூத் ஏஜென்ட்டா உட்கறதோ, இல்லை என்றால் வெளிய பூத் ஸ்லிப் எழுதி குடுக்குற நபராகவோ, அந்த மாரி ஏதாச்சும் ஒரு வேலையில வந்து அவர் வந்து இல்லை என்றால் வீட்டுக்கு கொண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ற நபர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஒரு இடத்துல வந்து ஆட்சி பிடிக்க முடியும்னு அமித்ஷா கூறுவார். அப்போ அவரை தாண்டி ஒரு அதாவது தேர்தல் இந்த அளவுக்கு நுட்பமாக செய்த ஒரு மனிதர் கிடையாது. அதாவது எனாக்ட் பண்ணி ஜெயித்த ஒரு மனிதர் கிடையாது. அதனால சொல்றேன். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 2000 அந்த 6000 பிளஸ் வெளிய இருக்கிற நபர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 10 நபர்கள் வந்து ஒரு பூத்துக்கு தேவைப்படுறார்கள். 20,000 நபர்களை வந்து ஒரு கான்ஸ்டிட்யூன்சில வந்து நீங்க ஹையர் பண்ண வேண்டிய, இல்லை என்றால் உங்க கட்சிக்காக உழைக்க வேண்டிய ஒரு நபர் ஆக இருக்கிறார். இது வந்து கட்சியினுடைய கணக்குல தான் அது வருது. ஆனால் பிராக்டிகலா பார்த்தீங்கன்னா, அது வந்து கேண்டிடேட்னுடைய கணக்குல இருந்து தான் போகும். காசு போறது வந்து அங்கிருந்து தான் போகும். அப்போ அவர்களுக்கு எவ்வளவு குடுக்குறீங்க? அதை அனுசரித்து இருக்கும் அவர்களுடைய அந்த வே தே ரியாக்ட். இல்லன்னா காத்தால கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அப்புறம் எல்லாம் எந்திரிச்சு போயிருவாங்க. இப்ப சாப்பாடு வரலன்னா பாத்துங்களேன். டைமுக்கு சாப்பாடு வரணும். இல்லை என்றால் அதே மாரி நீங்க வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க? அது வந்து ஒரு அ ஒரு இது இருக்கு. ஒரு 3 கட்டமாக வரணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இவர்கள் வந்து பூத் ஸ்லிப் வீட்ல கொண்டு போய் குடுக்கும்போது, அதன் பிறகு வந்து இவர்கள் வந்து இந்த கடைசி ஒரு புஷ் இருக்கு இல்லையா? அந்த டைம்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த அ இந்த போலிங் மதியத்துக்கு டே. மேல மிஸ் ஆனவங்கள போயி அதான். வீட்டுக்கு போயி கூட்டிட்டு வர்றது. என்கரேஜ் ஆமா. பண்றது. ஆமா. கூட்டின்னு வர்றது. அதுக்கப்புறம் கவுண்டிங் டே. கவுண்டிங் டேக்கு அவங்க எல்லாம் தேவைப்படுறாங்க. அப்புறம் 20,000 பேர் வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த ஒரு பூத்துகள்லயே மட்டும் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நிச்சயமாக இந்த தேர்தல் ஆணையம் சொல்வதற்கும், இங்க நடக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு கான்ஸ்டிட்யூன்சி இந்தியாவில் இருக்கின்ற ஒரு கான்ஸ்டிட்யூன்சியும் கிடையாது. இதுதான் இந்தியாவில் இருக்கின்ற தேர்தல் நடத்தையில் இருக்கின்ற மிகப்பெரிய ஹிப்போக்ரஸியாக நான் பார்க்கிறேன்.
தேர்தல் போது புழங்கப்படும் பணம் குறித்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். மீண்டும் வெகு விரைவில் இதோட பாகம் 2 ஒண்ண நம்ம அதிகாரப்பூர்வ இன்டர்வியூவாவே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த இன்டர்வியூவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ சார். நன்றி விஷ்ணு.